ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஹாய் ஹாய்ண்ணா. எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ரமன். எஸ் ஃபைன். எப்படி இருக்க ரமன், நல்லா இருக்கியா? ஃபைன்ண்ணா ஃபைன்ண்ணா. ஓகே ரமன், எப்படி மேட்சஸ் எல்லாம் பாத்தியா ரமனா? பிளே ஆஃப் வந்தாச்சு. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆர்சிபி வந்து ஃபைனலுக்கே போயிடுச்சு. என்ன எப்படி ரமன் நினைக்கிற? ஆர்சிபி மேட்ச், ஆர்சிபி வித் ஜிடி அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு மாதிரி 50-50 தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாம அப்படியே ஒரு ஒன் சைடா போட்டு அப்படியே லிட்டரலா பொசிக்கிட்டாங்க ஆர்சிபி. வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ரஜத் படிதார் கிட்ட இருந்து. ஜிடி நான் டஃப் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ரமணா, என்னன்னு தெரியல. பவுலிங் வருஷம் ஃபுல்லா நல்லா போட்டாங்க. கடைசியில அந்த பிளே ஆஃப் மேட்ச்ல வந்து பவுலிங் சொதப்பிடிச்சிடோம்னா. ஸோ அந்த மேட்சோட இனிஷியல் அனாலிசிஸ், இனிஷியல் தாட்ஸ் என்ன நினைக்கிறேன்? நானுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா 50-50 தான் இருக்கும்னு நினைச்சேன் நான். ஏன்னா இவங்களுக்கு வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்களுமே பவுலிங் ஸ்ட்ராங்கா தான். பட் ஆனா கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடந்த ஒரு 6 மேட்சஸா வந்து பவுலர்ஸ் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த பவுலிங் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு நினைச்சேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரபாடா கொடுத்துருக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஏதோ தாட் இருந்துச்சு. சிராஜ் வந்து அவ்வளவா நல்லாதான் பண்ணியிருந்தாரு இந்த சீசன். பட் ஆனா ஆர்சிபிக்கு எதிர்க்க நல்லா பண்ணாரான்னு கேட்டா இல்ல, நான் ஒழுங்கா பண்ணல. சோ ரபாடா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கலாம் மேபி. அதனால மூமெண்டம் மாறினதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே எனக்கு தெரிஞ்சு 15 ரன்ஸ் கிட்ட போயிடுச்சு பாத்துருந்தீங்கன்னா. சோ அதனால வந்து மூமெண்டம் அப்படியே மாறிடுச்சு ஆர்சிபி மேட்ச்ல. சொல்ல போனா அதுதானா, இதுதான் மேட்ச் நடந்தது. அதான் கரெக்டு தான். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. அது வந்து ஒரு ஓகே, ஒரு 50-50 டிசிஷன் தான். எப்படி வேணா போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க. 10 ஓவர்ஸ்ல 99 for 3 நினைக்கிறேன் ஆர்சிபி. ஸோ நல்ல கேம்ல தான் இருந்தாங்க அது வரைக்கும். அந்த ஒரு ஆளை உள்ள இறக்குனாங்க, அந்த குல்வன் கெஜ்ரோலியா. ஆக்சுவலா அந்த இவரு பார்த்திபன் வந்து ஒரு படத்தை சொல்லுவாரு, டேய் இது என்னடா டைலாக் இது, எவன் எழுதி கொடுத்தாலும் இப்படி பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி. அவர் எந்த யாரோட டிசிஷன் தெரியல, இது அவர் செலக்ஷன்ல கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த அர்ஷத் கான் அப்படின்னு ஒரு பிளேயர் அந்த பொசிஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சாய் கிஷோர் ஒரு 1-2 மேட்ச் ஆடினாரு. அசோக் சர்மா இனிஷியலா அவரு ஒரு 4-5 மேட்ச் வந்து நல்லா போட்டாரு. 150 போட்டிருப்பாரு நிறைய மேட்ச்லாம். அவரு எல்லாரையும் விட்டுட்டு இவரை எதுக்கு பர்டிகுலரா கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல ரமணா. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லண்ணா, இந்த குல்வன் கஜோரியா அவர் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபில விளையாட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிடில வந்து அவர் வந்து சோ ஆர்சிபிக்கு எதுக்கு நல்லா பண்ணுவாருன்ட்டு உள்ள இறக்கியிருக்காங்க போல. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அர்ஷத் கான் இது சூப்பரா போட்டு இருந்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா இருந்த லைனப்ப கெடுத்து விட்டு, அதுவும் குவாலிஃபயர்ல போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் தருவாங்களா யாருக்காச்சும் ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிட்டு குவாலிஃபயர்ல தருவாங்களா? இது ஒரு மிஸ்டேக் தான் ஆக்சுவலி ஜிடியை பொறுத்த வரைக்கும். ஆசிஷ் நேரம் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. மேபி அவருக்கு டேலண்ட் இருந்திருக்கலாம். அது இந்த இதுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு ஆகுது. நல்லாதான் டேலண்ட். பட் ஆனா ஃபர்ஸ்ட் முன்னாடியே ஒரு 2 மேட்ச் விளையாடி இருக்கலாம். முன்னாடியே 2 மேட்ச் விளையாடிட்டு இந்த மேட்ச் கொடுத்துருக்கலாம். பட் ஆனா ப்ரெஷர் ஆகி போயிட்டு நோ பால் போட ஒரே ஓவர்ல 28 ரன்ஸ் போச்சு. அதுல மூமெண்டம் ஷிஃப்ட் ஆகி ரஜத் பட்டிதார் வந்து சரியான அடி அடிச்சு முடிச்சிட்டாரு. கரெக்டா சொன்னா ரமணா. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் முன்னாடி கொடுத்துருக்கலாம். ஏன்னா எடுத்தவனே ஒரு பெரிய மேட்ச்ல வந்து ஒரு பிளேயரை இறக்கும் போது அவருக்கு வந்து என்ன பிராக்டிஸ் அவர் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியல. நோ பாலு, வைடு நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மேட்ச் பிராக்டிஸே கிடையாது. எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறப்ப இது நடக்கும். ஏன்னா நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கே பார்த்துருக்கோம். அவர் வந்து எல்லா மேட்சும் வந்து அவரே வைடு போடுவார் கன்சிஸ்டன்டா ஆடும் போதே. அப்படிங்கிறப்போ நீங்க இவருக்கெல்லாம் வந்து நம்ம பாத்துட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. அந்த அந்த கெஜோரலியா அவருக்கு வந்து இந்த லைன் அப்ல வேண்டவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவருமே வேண்டாம். அவருக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேனே சேர்த்திருக்கலாம். ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. இவரு சிராஜ், ரபாடா, ஓல்டரு, ரஷித் கான் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா, 5 பவுலர்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு ஓட்டிருக்கலாம். அது இல்லாம இவங்களை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து இந்த மேட்ச் தோத்த காரணமே நான் அவரு தான் சொல்றேன். ஏன்னா மூமெண்டம் ஷிஃப்ட் ஆனதே அவரோட ஓவர்ல தான். கரெக்ட் தான். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து மேட்ச் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. பரவாயில்ல, நல்லா வந்து கம்பேக் பண்ணாங்க. அந்த ஜேசன் ஹோல்டர் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. தேவதர் படிக்கல், விராட் கோலி 2 பெரிய விக்கெட். ஏன்னா கன்சிஸ்டன்டா அவங்க 2 பேர் தான் அந்த சீசன் ஃபுல்லா அடிச்சாங்க, படிதாரோட சேர்த்து. அப்படிங்கிறப்போ நான் அங்கேயே வந்து என்ன டப்புன்னு ஒரே ஓவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு, ஒருவேளை வந்து ஜிடி பக்கம் போயிடுமோ அப்படின்னு யோசிச்சேன். பட் அதெல்லாம் இல்ல, நாங்களே இந்தாங்க தரோம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்ச் டிராப் வேற. ரபடா அவர் கையில வர சிட்டர் கேட்ச விட்டாரு. அதான் எல்லாமே ஒருத்தருக்கு பேடா போனா அந்த நாள் எல்லாமே பேடா போகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே பேடா போயிருச்சுனோம்னா. சோ நம்ம ஆர்சிபி தரப்புல வந்து பேட்டிங் எப்படி பார்த்தாராம்னா, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
அதான் நம்ம பாட்டு பாடின மாதிரி தான் அந்த லைன் அப். திருப்பி திருப்பி சொல்லணும்னா, அந்த பில் சால்ட் இல்லாத குறையே இல்ல. வந்தா வந்தா ஒரு ஸ்டார்ட் தராரு வெங்கடேஷ் சார். அவருமே வந்து 7 balls 19 அடிச்சாரு. செம்மையா அவரும் ஆடினாரு. போன மேட்ச்மே சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுக்கு மேட்ச்மே அவர் இருக்கிற ஒரு பில் சால்ட் இருக்கிற ஒரு பிளேஸ் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்றாரு. ஸோ பில் சால்ட் இருந்தாலுமே அவர் இதான் பண்ணுவாரு. அண்ட் கோலி ஒரு வண்டர்ஃபுல் நாக்கு. எப்போ ஜேசன் ஹோல்டர் விசஸ் விராட் கோலி நல்ல ஒரு மேட்சப்ஸ் இருக்குண்ணா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே போடும் போதும் அவர் ஜேசன் ஹோல்டர் கிட்ட நிறைய வாட்டி அவுட் இருக்காரு. ஏன்னா இந்த வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து போடும் போது பால் வந்து வெளியவே போயிருது. ஸோ அவர் உள்ள வரும்னு நினைச்சு புல் ஷாட் ஆட பாக்குறாரு. அது மிஸ் ஆயிட்டு போயிட்டு ஸ்டெம்ப்ல படுது இன்சைட் எட்ஜ்ல. ஸோ இது நிறைய வாட்டி நடந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். வேர்ல்டு கப்லயா இருக்கட்டும் இல்ல இதுலயுமே இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் படிக்கல் ரொம்ப இம்ப்ரெசிவ். நான் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, படிக்கல் வந்து பேட்டிங் வந்து எங்க போட்டாலும் அடிக்கிறாரு. அவருக்கு எப்படி ஒரு ஷார்ட் பால் தான் ஒரு குறையா இருந்துச்சு, ஷார்ட் பால் அவுட் ஆகுறாரு. பட் ஆனா ஒரு ஒரு பேட் பால் போட்டாலும் அது அது வந்து சிக்ஸ் அடிக்கோ ஃபோர் அடிக்கோ தான் பாக்குறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பேக்கா இருந்தது படிக்கலுக்கு. அப்புறம் ரஜத் பட்டிதார் போன மேட்ச பார்த்துட்டு நான் வந்து அவர் இந்த மேட்ச் அடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். போன மேட்ச் 163க்கு மட்டும் தான் ஆடினேன் அப்படின்ட்டு வந்து இந்த மேட்ச் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து வந்து சும்மா நாங்க உள்ள போயிட்டோம் அப்படின்னு. ஆனா இந்த மேட்ச் வந்து 93 ரன்ஸ் 33 பால்ஸ்ல இது வந்து எவ்வளவு ஒரு குரூஷியல் ரன்ஸ் ஜிடி ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் குருணால் பாண்டியா அவரோட பேட்டிங்குமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. நான் ஆக்சுவலி எம்ஐல இருந்து எனக்கு குருணால் பாண்டியா அவ்வளவு சூப்பரா எனக்கு பிடிக்கும். அவர் வந்து நல்லா பேட்டிங்கும் ஆடிருக்காரு. ஒரு மினி பேசர் அளவுக்கு பவுலிங்கும் போடுறாரு. ஆனா அவர் ஸ்பின்னரு. டிம் டேவிடோட ரோலே வேண்டாம் இதுல. டிம் டேவிட்க்கு வேலையே இல்ல. அவர் சிங்கிள் எடுக்க தான் பார்த்தாரு. ஏதோ ஒரு பால் அடிக்க பார்த்தாரு, அது அவுட் ஆயிட்டார் பிரசித் கிருஷ்ணாக்கு எதிர்க்க. சோ அதுவுமே அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஜிதேஷ் சர்மா ஒரு குவிக்கா ஒரு நாக் ஆடினாரு. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 5 balls 15. எஸ் நம்ம கரெக்டா சொன்னேன். அதுதான் ஏன்னா நம்ம போன வருஷம் வந்து அந்த டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரேஷ் ஷெபர்ட் 3 பேரும் கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க 3 பேரும் அவ்வளவா அடிக்கவே இல்லை. ஆனாலுமே வந்து அவங்க அடிக்காம இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க ஆர்சிபி. ஏன்னா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் வந்து நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் வெங்கடேஷ் ஐயர், கோலி, ரஜத் படிதாரு, தேவ்தத் படிக்கல் எல்லாருமே வந்து இந்தியன் பேட்டர்ஸே அடிக்கிறது பார்க்கும்போது இன்னும் வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சால்ட் இல்லாம இந்த அடி அடிக்கிறாங்க. ஃபைனலுக்கு வேற அவர் தெரியல, அவர் ஃபிட் ஆகி வருவாரா இல்ல அவர் தேவையில்லைன்னு கூட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தேவையே இல்ல, எங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு, அவரை வச்சே நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ரமணா கரெக்டா சொன்னேன். ஏன்னா இந்த பேட்டிங் ஆர்டரை பார்க்கும்போது 250 டெஃபினட்டா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அதுவும் நோபால்லாம் வேற போட்டு கேமுக்குள்ள வந்து அவங்களே கொண்டு வந்தாங்க. ரமணா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரமணா இப்பயே ரஜத் படிதார், குருணால் பாண்டியாலாம் வந்து நீங்க ஏன் திரும்ப வந்து ஒரு கம்பேக்கு வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்தியன் செட்டப்ல, அதுவும் ஒயிட் பால் ஃபார்மேட்ல அப்படின்ட்டு ரமணா. அது நம்ம தனியா கூட இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரமணா. ஏன்னா அதுவும் குருணால் பாண்டியா அவரு வந்து போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி எல்லா மேட்சுமே வந்து கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபைனல் பிளே ஆஃப்லாம் வந்தா ஷோரா அடிச்சிடறாரு, விக்கெட் எடுத்துறாரு. அப்படின்றப்போ கேட்க குருணால் ஆரம்பிச்சிட்டாங்க, ஹர்திக் பாண்டியாவை நீங்க டெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்க, குருணால் பாண்டியாவை நம்ப மாட்டீங்களா? அந்த அளவுக்கு கேட்கறாங்க. அவரே ஹர்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னா நீ எப்படி பாக்குற ரமணா? இல்லண்ணா, ஆக்சுவலி குருணால் பாண்டியாவா இருக்கட்டும் ரஜத் பட்டிதாரா இருக்கும், டீம்ல இடம் இல்ல. அதுதான் உண்மை. டீம்ல இடம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து வெளியே இருக்காரு. ஆக்சுவலா அவருக்குமே இப்ப இடம் இல்ல. பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ள T20 ஸ்குவாட்ல அவருக்குமே இடம் இல்ல. பட் ஆனா அவருமே இப்ப உள்ள சேர்த்தாகணும். ஏன்னா அவருமே நல்லா பண்ணிருக்காரு கேப்டன்சி. நம்ம வந்து இந்த 6 மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் அவர் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் ஜெயிச்சாருல, அதையும் பார்க்கணும். அது இல்லாம ஒரு ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. 500 ரன்ஸ் அபோவ் எடுத்திருக்காரு. அவருக்குமே இப்ப வந்து எங்க வந்து சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அண்ட் குருணால் பாண்டியா இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேல் இருக்காரு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அக்சர் பட்டேலும் வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐபிஎல் அவ்வளவு பண்ணல. மேபி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வர சான்ஸ் இருக்கான்னு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து நான் பர்சனலா ஆர்சிபி ஃபேனுங்கிறதுனால மட்டும் சொல்ல வரோம்னா, குருணால் பாண்டியா அவருக்கு சான்ஸ் தரல ரமணா. ஏன்னா இன்னும் அவர் வந்து வயசு கொஞ்சம் 30+ தான், 32 என்னமோ. ஆனா அவர் ஃபிட்டா இருக்காரு பாக்குறதுக்கு. அவரு கோலி எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஃபிட்டா தான் இருக்காங்க. அண்ட் குருணால் பாண்டியா அந்த ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து எல்லா அந்த கிரன்ச்சி சுச்சுவேஷன் நல்லா பண்றாரு ரமணா. நமக்கு அதுதான் வேணும். அக்ஷர் பட்டேல் செமையா பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல்ல, இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு வந்து அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டியே வரமாட்டேங்குது பேட்டிங்லயும் சரி. அவரை வந்து அவரே வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்போ குருணால் பாண்டியாவுக்கு கண்டிப்பா ஒரு 1 2 சீரியஸ் சான்ஸ் தரலாம். அவரை வேர்ல்ட் கப்க்கு பார்க்கலாம் கூட, அப்கமிங் சீரியஸ்ல ஏதாவது 1 2 மேட்ச்ல வந்து அவருக்கு வந்து கேப்டன்சி ஸ்கில்லே இருக்கு, அந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. அப்படின்றப்போ அவரை வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லாரும் பத்தியும் பேசும்போது அவரை பத்தியும் பேசும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ரஜத் படிதார் நீ சொன்ன மாதிரி எனக்கு அவருக்கு இப்போதைக்கு இடம் இல்ல இல்லையா இல்ல, கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் நான் வந்து ஷுவரா அவர் இருப்பார்.
அப்கமிங் மேட்சஸ்ல கண்டிப்பா அந்த ஒயிட் பால் செட்டப்ல ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாரு. நான் எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்கையி, திலக் வர்மா 2 பேரும் என்ன பெருசா பண்ணிட்டாங்க? அந்த ரேஞ்சுக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேர் மேலயும் கை வைக்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இப்படிதான் அப்படிங்கிறப்போ சொல்றாங்க. அது வின்னிங் கேப்டன் வேற. வின்னிங் கேப்டன் தூக்கவும் மாட்டாங்க. திலக் வர்மா இப்ப ஒரு 100 வேற அடிச்சார் ஐபிஎல்ல. சோ அவருமே தூக்க வாய்ப்பு இல்லதான் நினைக்கிறேன் நானு. கரெக்ட். இப்ப இருக்கிற செட்டப் படி பார்த்தா எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 2 வேர்ல்ட் கப் பேக் டு பேக் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் மேல கை வைக்கிறது வேணா ரெஸ்ட் கொடுத்துட்டு 1-2 சீரியஸ் ட்ரை பண்ணலாமே தவிர, பர்மனண்டானா உள்ள வரணும் இன்னும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு நீ சொன்ன மாதிரி. பட் கண்டிப்பா அந்த ஒரு 15ல இல்ல ஒரு 20 மெம்பர் ஸ்குவாட்ல வந்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஜத் படிதார், குணால் பாண்டியா, புவி எனக்கு தெரிஞ்சு அவரை கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே நிறைய பேசியிருக்கோம். பட் அந்த ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு 36ஓ 37ஓ அவருக்கு, அதனால மேபி அப்படியா உள்ள வர போடுறாரு. முடியாம இருக்கலாம். செம்ம பவுலிங். ஏதோ என்னமா பழைய போடுறாரு ரமணா புவியை இன்னைக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. நான் பழைய புவி, நான் பிரைம்க்கு வந்துட்டேன்டா, நான் சீக்கிரம் எடுங்கடா உள்ள அப்படின்ற மாதிரி போடுறாருண்ணா. அதேதான் அந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா போடுறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கு அவருக்குமே இப்ப இருக்கிற செட்டப்ல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரமணா. ஏன்னா இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் யாரை எடுத்து போடுறது. ஏன்னா சஞ்சு நல்லா பண்ணாரு, அபிஷேக் நல்லா பண்ணாரு, எல்லாருமே நல்லா பண்றப்போ கண்டிப்பா ஒரு புவி வந்து செலக்ஷன் கமிட்டிக்கு ஒரு பெரிய ஹிட்டா இருக்கு. புவியே எடுக்கலாம்ண்ணா. ஆக்சுவலி புவி வந்து கண்டிப்பா இருக்கணும் ஸ்குவாட்ல. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. பிரசித் கிருஷ்ணாவும் புவியான்னு சொன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? புவி. புவி நம்ம அந்த மாதிரி தானே இது. இப்ப பிரசித் கிருஷ்ணா ஸ்குவாட்ல இருக்காரு, அவருக்கு பதிலா புவி உள்ள போலாம்ல. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா எப்பயாச்சும் அடி வாங்குறாரு, எப்பயாச்சும் நல்லா போடுறாரு, இல்லன்னு சொல்ல. ஆனா புவி போட்டா எப்பயுமே நல்லா போடுவார்ல. சோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். கரெக்ட். கண்டிப்பா இன்னும் 2 வருஷம் கிரிக்கெட் இருக்கு அவர்கிட்ட. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரமணா, அது பார்க்கலாம். சோ அதுதான் ரமணா, ஆர்சிபி அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஜிடி அவங்களுக்கு வந்து நான் இன்னும் வந்து நான் அவங்கள ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன் ரமணா. நீ எப்படி ஆமா. பாக்குற? ஏன்னா இன்னும் ஒரு குவாலிஃபயர் 2 அவங்க ஆடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ரமணா. ஏன்னா அவங்க அந்த சாய் சுதர்ஷனோட டிஸ்மிஷல் நீ பாத்தீங்கன்னா பாவம் ரொம்ப அன்லக்கி அவரு. நான் வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு லார்ட்ஸோட டெஸ்ட்ல வந்து சிராஜுக்கு வந்து ஒரு பால் இப்படி டிப் பண்ணுவாரு. அந்த பால் அது அப்படியே போய் உருண்டு போய் ஸ்டெம்ப்ல அடிச்சு அவுட் ஆவாரு. ஆமா. எனக்கு அதுதான் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப வந்துட்டு பேடா ஆனா, ஃபீல் ஆச்சு அது கூட சாய் பரவாயில்ல, சுதர்ஷன் பார்க்கும்போது. ஏத்துக்கலாம் பால் போய் ஸ்டெம்ப்ல அடிச்சது அப்படின்ட்டு. ஆனா இது வந்து நல்ல ஒரு போர்னா, அந்த கட் ஷாட் சரியான ஷாட் அது. போயிட்டு பேட் பின்னாடி போயிட்டு விழுந்ததெல்லாம், அவர் பேட் அங்க பாக்குறாரு, பார்த்த ஸ்டெம்ப்ல போய் விழுந்துருக்கு. அன்லக்கி டிஸ்மிஸல். நிஜமாவே அவர் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனா இன்னும் வந்து அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இன்னொரு மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. நான் வந்து ஜிடியை வந்து எடை போட மாட்டேன். ஏன்னா வந்து ஜிடி வந்து போன மேட்ச் வின் பண்ணாங்க ஆர்சிபி கூட இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்ட். ஆர்சிபி கூட வின் பண்ணாங்க. ஆமா. சோ அதனால நான் ஜிடி வந்து சின்னதா எடை போட மாட்டேன். அவங்க கம்பேக் தர போறாங்கன்ட்டு எனக்கு தோணுது மேபி. சான்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அவங்களும் கொஞ்சம் டேஞ்சரஸ் சைட் தான். ஸோ யார் வந்தாலும் எலிமினேட்டர்ல இருந்து யார் வின் பண்ணி வந்தாலும் ஆர்ஆரோ எஸ்ஆர்ஹெச்சோ ஜிடியோட வந்து டஃபா தான் இருக்கும். குவாலிஃபயர் 2ல அவங்களுக்கு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா. இப்போதைக்கு ஆர்சிபி அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டு அவங்க அகமதாபாத்ல வெயிட் பண்ணுவாங்க. யாரு வரா நம்ம கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஷோப்பா போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ரமணா. ஸோ அடுத்த மேட்சஸ் நம்ம பார்க்கலாம் ரமணா. இன்னும் எலிமினேட்டர் இருக்கு, குவாலிஃபயர் 2 இருக்கு. யார் என்ன பண்ண போறா, எப்படி வர போறாங்க? கிங் கோலிக்கு இன்னொரு கப்பு போய் சேருமா, இல்ல வேற யாராவது வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் கப் வாங்கி கொடுப்பானா? இருக்கு இல்ல எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க, ஜிடிஏ திரும்ப வந்து அடிக்குமா? எல்லாமே பார்க்கலாம் ரமணா, பேசலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் ரமணா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.